மக்களே, இப்போ நம்ம எங்கே இருக்கோன்னா சென்னையில் என் மாப்பிள்ளை வீட்டில் இருக்கிறோம். நம்ம வந்து இப்போ மணாலி ட்ரிப்பு கிளம்பிட்டோம். மணாலி ட்ரிப்பில் இப்போ சென்னையில் எங்கள் அக்கா வீட்டில் இருக்கோம். நமக்கு வந்து சாப்பாடு ரெடி ஆகிட்டு இருக்குது. மீன் குழம்பு, அப்புறமேட்டு ப்ரான் ஃப்ரை, அது தொக்கு பண்ணால் நல்லாயிருக்கும். அது வறுக்கிறது. அப்புறம் ப்ரான் தொக்கு இருக்குது. இப்போ நம்ம இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ப்ரான் வறுக்க போகிறோம். அழகான அன்பான எங்கள் அக்கா வீட்டில் இருக்கான். என் மாப்பிள்ள இதை இப்படிதான் என் மாப்பிள்ள. மாப்பிள்ள என்ன பண்ணுறேன்? என்ன பண்ண போறேன்னா சென்ட்ரலுக்கு போக போகிறேன். சென்ட்ரல் இருந்து நைட்டு நமக்கு 10 மணிக்கு ட்ரெயினிங். இப்போ டைம் என்ன ஆச்சுன்னா மணி 7 ஆச்சு. நம்ம இங்கேருந்து சாப்பிட்டு இன்னும் ஒரு 1/2 ஹவருக்குள்ளே கிளம்பணும். அப்படின்னா தான் ட்ரெயினை பிடிக்க முடியும். நம்ம வந்து தக்கலில் ஸ்லிப்பர் கோச்சு தான் புக் பண்ணோம். ஆனால் நமக்கு நல்ல ஒரு விஷயம் என்னென்னா தேர்ட் ஏசியில் ஆட்டோ அப்டேட் ஆகிடுச்சு. நான் டிக்கெட் புக் பண்ணக்குள்ளே தேர்ட் ஏசி ஆட்டோ அப்டேட் கொடுத்து பண்ணேன். நமக்கு ஸ்லிப்பரில் பண்ணிட்டு இப்போ தேர்ட் ஏசியே வந்துச்சு. இப்போ தான் மொபைலில் மெசேஜ் வந்துச்சு. நம்ம ஏசியில் போக போகிறோம். மாப்பிள்ள தக்காளி பழமா மாப்பிள்ள? டாப் என்னப்பா பண்ணுற? சரி வா, ஃப்ரிட்ஜில் வச்சிரும். மணாலி, வாரணாசி, டெல்லி, சிம்லா, வாரணாசி. நீ சொல்ற டெல்லி மட்டும் எனக்கு தெரியுது, வேற எதுவும் தெரிய மாட்டேது. கங்கை சொல்லுவாங்களா, கங்கை நதியை பொணத்தில் இருக்கிற இடம். சமுத்திரமா? சமுத்திரம் பொணத்தெல்லாம் இருக்கிற எங்கண்ணா? இந்த ராமேஸ்வரமா? இல்லக்கா, பாரு அழகா இருக்கா. அரப்படா லெமன் பேஞ்சு விட்டுக்கிறான். இதில் என்னென்ன இருக்குன்னா மிளகாத்தூள், அரிசி மாவு, அப்புறம் மஞ்சத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, லெமன், அவ்வளோதாண்ணா. இப்போ நம்ம இதை வறுக்க போகிறோம். தவாவில் வறுக்கணும், அப்படின்னா தான் நல்லாயிருக்கும். இந்த 5 ஸ்டார் ஹோட்டலில் எண்ணெயில் பொரிப்பாங்க பாரு, ரொம்ப நேரம் பொரிப்பாங்க. அது வந்து நல்லா இருக்காது. சவுக்குன்னு லப்பர் மாரி ஆகிடும். இது தவாவில் கொஞ்சம் ஒரு பதமான இதில் வறுத்தனா சாப்பிட சும்மா மணல் மாரி அற்புதமாக இருக்கும். அவ்வளோதான். ஓரளவு அவ்வளோதான். ஏய் வாடா பீரை விட்டு இறங்கடா. அச்சு இறங்க வச்சா. என்னது பாரு எனக்கா கூட மாப்பிள்ள செம்மையாக இருக்காரு கலரா. வா. இல்லை முடியாது. வேண்டாம். ஏண்டா வேண்டாம். சரி சாப்பிட அதுக்குமா சாப்பிட மாட்டேன். அங்கே கொண்டு போய்தா மாமா பசு தூக்கிட்டு வந்தா பையமா. வேற போடுதா இவன் பக்கத்து ஆறு வச்சிருக்கான். வந்துட்டா பாரு. டேய் மாமா
ஏய் இந்த பையனை பாருமா எல்லாத்தையும் ஓடி போ. ஒரே தொல்லை பண்ணுது. இது சாப்பிட அது பேக் பண்ணிடுவேன். அங்க போ ஃபேன் கிட்ட போ. இந்தா நீ கொஞ்சம் எடுத்து போடா. சாப்பிடு. ஓகே மக்களே, 1 hour ட்ராவல் பண்ணி நம்ம சென்னை சென்ட்ரல் வந்துட்டோம். இப்போ நிற்கிறது பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு எக்ஸ்பிரஸ். நம்மளோட கோச் வந்து M3. நம்ம இதில் தான் போக போகிறோம். கிட்டத்தட்ட 36 மணி நேரம் ட்ராவல் இருக்குங்க. வாங்க உள்ளே போயிட்டு கோச் எப்படி இருக்குது, சீட்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த ட்ரெயினில் ஒரு ஆளுக்கு டிக்கெட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 850 ரூபாங்க ஸ்லிப்பர் கோச்சு. இதுவே நீங்கள் நாளைக்கு கிளம்ப போகிறேன் அப்படின்னு இன்றைக்கி தக்கலில் புக் பண்ணிங்கன்னா 1050 ரூபா வரும் ஸ்லிப்பர் கோச்சு. நான் ஆட்டோ அப்கிரேட் கொடுத்து பண்ணேன். நான் 1050 ரூபாயில் தான் ஆட்டோ அப்கிரேட் கொடுத்து பண்ணேன். அது தேர்ட் ஏசியில் கன்வெர்ட் ஆகிடுச்சு. தேர்ட் ஏசியோட ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் ஏசியில் ஒரு ஆளுக்கு ஒரு பில்லோ, கீழே போட்டு படுக்க ஒரு பெட்ஷீட்டு, மேலே போய்த்துக்க 2 பெட்ஷீட், இது எல்லாமே கொடுப்பாங்க. இந்த வடக்கு நண்பர் என்ன பண்ணுறான்னு பார்க்குறீங்களா? அவரோட வேலை தாங்க. எப்பயும் போல் வடக்கன்ஸ் என்ன பண்ணுவாங்க, பான் பிரேக்கு போட்டு இந்தியாவில் எந்த மூலை முடுக்கில் எந்த சிட்டிக்கு போனாலும் பான் பிரேக்கை மின்னு வர்ணடிக்கிறது தான் வேலை. அதையும் அவர் பர்ஃபெக்டாக பண்ணுறாரு. இந்த தேர்ட் ஏசியில் வந்தும் அவர் வர்ணடிக்கிற வேலை ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. அவர் மாட்டுன்னு போட்டு மின்ட்டு கிடப்பாருங்க. கொடுமை. கிட்டத்தட்ட ட்ரெயின் ஸ்டார்ட் ஆகி கிட்டத்தட்ட ஒரு 20 மணி நேரம் ஆச்சு. நம்ம இது வரைக்கும் எந்த வீடியோ எடுக்கல. இப்போ ஏன் நம்ம வீடியோ எடுக்க வந்திருக்கோன்னா, ஏற்கனவே இங்கே ஒரு 3 டனல் போயிடுச்சு. அந்த டனல்ஸை வீடியோ எடுக்க தான் வந்திருக்கோம். இந்த டனல் எக்ஸாக்டாக எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மத்திய பிரதேசில் நாக்பூர்லேருந்து போபால் போக வேண்டிய ரூட்டில் கிட்டத்தட்ட நாக்பூர்லேருந்து கிளம்பி ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் கழிச்சு இந்த டனல்ஸ் எல்லாம் வருங்க. கிட்டத்தட்ட ஒரு 6-7 டனல் இருக்குது. நான் ஒரு 3 டனலை மிஸ் பண்ணிட்டேன். அதெல்லாம் வீடியோ எடுக்கலை. நான் இப்போ உள்ளே உட்காந்துருந்தேன். சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறமேட்டு தான் வீடியோ எடுக்கலான்னு நான் இங்கே கிளம்பி வந்தேன். எல்லா டனலுமே சூப்பராக அமேசிங்காக இருந்துச்சு. கிட்டத்தட்ட ஸ்டூடெண்ட்டு எல்லாமே கற்றுவாங்க பயங்கரமாக ஜாலியாக என்ஜாய் பண்ணிக்கிட்டு. நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக போபாலுக்கு அடுத்து இந்த டனல்ஸ் எல்லாம் வரும். மறக்காமல் இதை பார்த்து ரசிங்க. குரங்கு பார்த்தியா? குரங்கு கை வச்சுன்னு இருக்குறா. ஓட்டு 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 ஓடணும் அண்ணா, அவனை ஓட்டை கொண்டு
அவனை முந்திரான் அவன் ஓட்ட முடி டிரைவர் முந்திரான் சேர்றேன் போடா வண்டி ஓடுறான் ஆனா அந்த பள்ளத்தை விட்டு ஏத்துறேன் அந்த பள்ளத்தை விட்டு ஏத்து அதுக்குள்ள விட்டா வண்டி வந்து ஏங்க அந்த டனல்லாம் தாண்டி வந்ததுக்கப்புறமேட்டு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா விவசாய பூமி தாங்க. இப்போ மஞ்சள் கலர் நீங்கள் பார்க்குறீங்களே அது எல்லாமே கடுகு தாங்க. ஏகப்பட்ட கடுகு, எங்கே பார்த்தாலும் கடுகு தான் ஃபார்மிங் பண்ணி வச்சுருக்காங்க. அதை விட இந்த க்ளவுடை பாருங்கள், ஸ்கையில் இருக்கிறது ரொம்ப அற்புதமாக இருந்துச்சுங்க. அந்த ஸ்கைலாம் பயங்கரம். அது கூட அந்த க்ளவுடை தள்ளி 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 இருந்துச்சு பார்த்தீங்களா, அதெல்லாம் பயங்கரமாக இருந்துச்சு. அந்த ப்ளூ கலர்லாம் பயங்கரமாக இருக்குது. எங்கே பார்த்தாலும் மஞ்சள் 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 கலரில் ஃபுல்லாக நீங்கள் கடுகு தாங்க பார்க்கலாம். பார்க்கவே எல்லாமே ரொம்ப அழகாக சூப்பராக இருந்துச்சு. மற்றபடி இந்த இடத்துல கரும்புலாம் ரொம்ப பெருசாக விவசாயம் பண்ணலைங்க. நம்ம சைடில் எப்படி நெல் பண்ணுவோம் அந்தமாரிலாம் அங்கே பண்ணல. இந்த சைடில் கூட பாருங்கள் கடுகு தாங்க. 2 சைடுமே உங்களுக்கு காட்டுறேன். ஏன்னா ஒன்றா சிவா ஒரு பக்கம் மட்டும் காட்டினேன், இன்னொரு பக்கம் காட்டலன்னு சொல்லக்கூடாது. தான் எல்லா பக்கமும் ஃபுல்லாக கடுகு தாங்க இங்கே விவசாயம் பண்ணுறேன். இப்போ பாருங்கள் வானத்தை, சாயங்காலம் ஆயிடுச்சு. சாயங்காலம் கிட்டத்தட்ட ஒரு 5 மணி ஆகுது. ஓகே மக்களே, நீங்களும் ஃப்யூச்சரில் மணாலி ட்ரிப்பு போகிற மாதிரி இருந்தால் இந்த சேனலோட வீடியோவை கண்டிப்பாக சேவ் பண்ணி வச்சுங்க. ஏன்னா ரொம்ப பட்ஜெட்டில் நம்ம இந்த மணாலி ட்ரிப்பை முடிக்க போகிறோம். நம்ம டெல்லி கிட்டத்தட்ட 40 மணி நேரம் ட்ராவல் பண்ணி வந்துட்டோம். இங்கே டெல்லியில் 3 நாள் தங்கிட்டு நம்ம மணாலி போக போகிறோம். மறக்காமல் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்டுக்கும் இப்படி ஒரு சேனல் இருக்குன்னு தெரியப்படுத்துங்க. ஃப்ரீயாக இருக்குள்ளே ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோவும் பாருங்கள். கண்டிப்பாக வீடியோ நல்லாயிருக்கும். அவ்வளோதான் மக்களே, சென்னை நிஜாமுதீன் ஸ்டேஷன் வந்துட்டோம். நம்ம லேட்டு ட்ரெயின் போயிட்டு இருக்கு. இங்கேருந்து ஃப்ரெண்டு இருக்கிற இடம் 1.5 கிலோமீட்டர் தான். நம்ம போயிட்டு வீடியோ கண்டினியூ பண்ணலாம். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன்.